நான் வந்து ஒரு பெரிய சைஸ் ஜூஸ் பாட்டில் எடுத்துருக்கேங்க. ஸோ இந்த ஜூஸ் பாட்டிலுடைய அடிப்பகுதியில் மார்க்கரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி 4 லைன்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ்லேருந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. 4 ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கத்தியை ஹீட் பண்ணிட்டு இந்த 4 ட்ரையாங்கிளையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் கத்தியை ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது. நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 போர்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஈர்க்கு தொடப்பம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம பெருக்கிற தொடப்பம். அந்த தொடப்பத்தை இதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ண போகிறோங்க. ஸோ இதை வந்து 4 ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு ட்ரையாங்கிளை நம்ம இன்செர்ட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 ஹோல்ஸ்லையுமே நீங்கள் ஈர்க்குச்சி ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி டைட்டாக இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க, ரொம்பவே பார்க்க நீட்டாக அழகாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னா, ஸோ இதை வந்து அடுப்பில் வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே இருக்கு இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நல்லா உருகி அந்த தொடப்பத்தை டைட்டாக வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைட்டாக பிடிச்சிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம பெருக்கும்போது இந்த குச்சி வந்து கீழே விழவே விடாது. பாருங்க, நான் வந்து ஃபுல்லாக உருக்கி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான தொடப்பம் வந்து கிடைச்சிருச்சுங்க. ஸோ இதை வந்து இனிமேல் கயிறு போட்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருக்கும்போது கை வலிக்கவே வலிக்காதுங்க. இதுக்கு நடுவில் வந்து நம்மளுக்கு கேப் இருக்கிறதால உங்களுக்கு தொடப்பம் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். பெருக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்.